ரெஷ்யூம் மேக் பண்ணுறதுக்கு ஏஐ, இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஏஐ, வீடியோ ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஏஐ, யூஐ டிசைன் பண்ணுறதுக்கு ஏஐ, கோடிங் கிராஃபிக் டிசைனுக்கு நீ எதுக்கு எடுத்தாலும் ஏஐன்னு இந்த என்னதான் வந்து ஏஐ டூல்ஸ் இன்னமும் புதுசாக வந்தாலும் அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்ம பில்ட் பண்ணுறது தாங்க இருக்கும். நானே வந்து யூஐ டிசைன் ஒர்க்கு, கிராஃபிக் டிசைன் ஒர்க்கு, யூடியூப் ஒர்க்ஸ்ன்னு டெய்லியும் வந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து டெவலப்பராக இருக்கலாம், டிசைனராக இருக்கலாம், கண்டென்ட் ரைட்டராக இருக்கலாம், கிராஃபிக் டிசைனராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இதில் வந்து ஒரு 11 ஏஐ டூல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சொல்கிறேன். அதுலேயும் வந்து லாஸ்ட்டாக சொல்ல போகிற ஏஐ டூல் ரொம்பவே கிரேசிங்க. அந்த ஒரு டூல் மட்டுமே வச்சு எந்த லொக்கேஷனுக்கு போகாமல் நீங்கள் ஷார்ட் ஃபிலிமே மேக் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எவ்ரிடே யூஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நம்புறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வரையும் பாருங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, வெல்கம் டு ஏஐ சூழ்நிலை. டூல் நம்பர் 1, மிட்ஜர்னி. இந்த ஒரு பர்டிகுலர் டூல் வந்து ரொம்பவே ஃபேவரட்டான டூலுங்க. நிறைய டைம் சேவ் பண்ணி கொடுக்கும், நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோ. அந்த இமேஜில் வந்து இதெல்லாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு சினரியோ இருக்குது. ஸோ அந்த சினரியோவை அப்படியே டெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் இருந்த மாதிரியே எக்ஸாக்டாக காட்டிக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட பயங்கரமாக காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் இமேஜின், இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும். அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கீழே வந்து ரிவர் இருக்கணும், அந்த ரிவருக்கு மேலே வந்து ஒரு பர்டிகுலர் கிராஸ் இதெல்லாம் இருக்கணும், அதுக்கு மேலே மவுண்டெயின்ஸ் இருக்கணும், அந்த கிராஸில் வந்து ஏதாவது அனிமல்ஸ் இருக்க மாதிரி வேணும், இந்த ஹோல் சீன் வந்து நைட்டில் இருக்க மாதிரி இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்து. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த ப்ராம்ப்ட் எடுத்து அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணிங்களோ அதை வந்து அப்படியே அங்கே வச்சு ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மிட்ஜர்னி வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் ஜாயின் நம்பர் தான் கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து டிஸ்கார்டு ரீடாக்ட் பண்ணும். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து சைடில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கும், அதில் வந்து யூபி அது மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராம்ப்ட் வேணுமோ அந்த ப்ராம்ப்ட் வந்து எக்ஸாக்டாக அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இமேஜை கொடுத்துரும். இப்போ எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி இது டெய்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து அந்த கம்பெனியில் வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்டர் மேக் பண்ணணும்னு இப்போ வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எக்ஸாக்ட் டீப் போஸ்டர் மேக்கர் கிடையாது, பட் நான் பண்ண போகிற போஸ்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து போஸ்ட்டில் இந்த மாதிரி கேரக்டர் தான் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் நல்லாயிருக்கும் தோணுச்சு அப்படின்னா, அந்த என்னெல்லாம் யோசிக்கிறேனோ அதை வந்து ப்ராப்பராக டெக்ஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து ப்ராப்பராக அந்த மிட்ஜரில் கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி சேம் அவுட்புட்டை சம்டைம்ஸ் அதை பெட்டராக கூட என்கிட்ட திரும்பி கொடுத்துருவாங்க. அந்த இமேஜை வந்து நான் அப்படியே எடுத்து போஸ்ட் மேக் பண்ணி எனக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம், அதில் ஆட் பண்ணி இப்படி மேக் பண்ணி கொடுத்துருவேன். இப்போது அதே கேரக்டர் ரோல் எலமெண்ட்டும் நான் மேனுவலாக மேக் பண்ணோம் அப்படின்னா அது மேக் பண்ணுறது மட்டுமே ரொம்ப டைம் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். ப்ரோ இது என்ன ஃப்ரீ டூலாக அப்படின்னு நினைக்கலாம். இந்த டூல் வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ கிடையாது. மந்த்லி வந்து நீங்கள் $10 பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் 900 or 950 சம்திங் வரும். இந்த ஜிஎஸ்டி அதுன்னு ஆட் பண்ணி சம்திங் வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவங்களே பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ப்ரோ எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு ஆசை காட்டி மோசம் பண்ணி நினைக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே ஃபங்க்ஷனாலிட்டியில் இதே மாதிரி அவுட்புட் கொடுக்குற இன்னொரு டூல் இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ சொல்ல முடியாது. டெய்லி வந்து நீங்கள் 20 ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து 20 இமேஜஸ் வாங்கிக்கலாம். அந்த டூலோட நேம் டூல் நம்பர் 2, ஐடியோகிராம். இந்த டூலுமே சேம் மிட்ஜர்னி போல தாங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிஸ்கார்ட் போகணும், இங்கே கிளிக் பண்ணி அங்கே ரீரைட் பண்ணணும், அப்படி போகணும் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் Ideogram.AI அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா, ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு மேலே இன்புட் ஃபீல்டில் வந்து என்ன உங்களுக்கு வேணுமோ அதை ப்ராப்பராக கொடுத்துட்டு ஜெனரேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் பண்ணி கொடுக்கும். அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பர் டே நீங்கள் 20 இமேஜ் வரைக்கும் ரீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக ரீட் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் அந்த மிட்ஜர்னி மாதிரியே வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ப்ரீமியம் பிளான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். டூல் நம்பர் 3, Pika.art. இப்போ நான் முன்னாடி வந்து ப்ராம்ப்ட்டை கொடுத்து இமேஜ் கிரியேட் பண்ணுறது சொன்னேன் இல்லையா, அதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டியில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சினரி வேணும், இந்த மாதிரி ரோட்டில் வந்து வெஹிக்கல்ஸ்லாம் போகணும், அதில் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி செடி இருக்கணும், இல்லை ட்ரீஸ் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கிரியேட் பண்ணி அதை அப்படியே அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவை ப்ராப்பராக கொடுக்குங்க. பட் இப்போதைக்கு வந்து இது ப்ராப்பரான ரிசல்ட் கொடுக்கறது இல்லை, ஏன்னா இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. இன்கேஸ் வந்து போக இன்க்ரீஸ் பண்ணி நல்லா கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து Pika.art போங்க. உள்ளே போனீங்கன்னா லாகின்லாம் கேட்கும். அது வந்து லாகின் கொடுத்து ஜிபி ரெடியோ கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே இருக்க இன்புட் ஃபீல்டில் வந்து ப்ராம்ப்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோ கொடுக்கும். அந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 40 செகண்ட்ஸ், அதாவது 4 செகண்டோ 5 செகண்டோ 6 செகண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமான செகண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மலாக 3 செகண்டோ 4 செகண்டோ போதும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். டூல் நம்பர் 4, Adobe Podcast. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூலுங்க இது. இப்போ நம்ம சேனலே வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ் தவிர எல்லா வீடியோஸ்க்கும் இது யூஸ் பண்ணி ஆடியோ ஃபார்மேட்டிங் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். லைக் நான் வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து பிஜியில் உட்காந்து ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ இதில் வந்து ரோட் பக்கத்துலேயே இருக்குது,
அங்கே இருக்கிற வெஹிக்கல் சவுண்ட், அந்த சவுண்ட் இந்த சவுண்டு கேட்கும். அதே மாதிரி வந்து பிஜியில் வந்து மற்றவங்க பாட்டு போடுறது, இப்போ பக்கத்தில் பேசுறது, அது வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாய்ஸ் இருக்கிற ஃபுட்டேஜ் எடுத்து அப்படியே நான் வீடியோவை போட்டேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு 5 செகண்ட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி வாய்ஸ் வந்து ப்ராப்பராக என்ஹான்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து மூவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் ஆடியோ பண்ணுறதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்குற வீடியோவில் இந்த ஆடியோ எப்படி இருக்குது. இப்போ ஒரு சாம்பிள் காட்டுறேனே. இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து அந்த மாதிரி எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் ஆக்சுவல் ஃபுட்டேஜ். அண்ட் இப்போ பேசுறது அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி நாய்ஸ்லாம் கிளியர் பண்ணி வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி பேசுறது. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? ஸோ இந்த டூல் நீங்கள் எப்படி ஆக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போங்க, கூகுள் போயிட்டு Adobe Podcastனு கொடுங்க, ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து என்ஹான்ஸு, ஸ்டுடியோ, மிக்ஸ், ஆடியோ மிக்ஸ் அந்த மாதிரி சம்திங் எதாவது இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எது ஓகேவோ ஏதோ உங்களுக்கு பண்ணணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஆடியோ போய் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாங்க. ஸோ நீங்கள் கிரியேட்டர் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. நம்பர் 5 ChatGPT. தலைவர் டெய்லி ஏகப்பட்ட இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்காது. லைக் நிறைய டைம் எப்படின்னே சேவ் பண்ணி கொடுக்கலாம். லைக் ஏதாவது ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக போயிட்டு ChatGPT எதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டு அதுலேருந்து பேசிக்காக ரிசர்ச் வாங்கி அதுக்கு யூஸ் ஆகும். இல்லை பண்ணப்போ டிசைனில் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்லேயோ ஒரு டேஷ்போர்ட்லேயோ வந்து கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட ஈஸியாக கேட்டால் ஈஸியாக கொடுத்துருவான். அதுவும் ப்ராப்பராக கொடுப்பான். இது போல் ஏகப்பட்ட விஷயத்துக்கு எவ்ரிடே யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இது வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் வந்து அவங்களே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி மந்த்லி அவங்க பே பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இமெயில் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ரெஷ்யூம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும், இப்படிலாம் மேக் பண்ணலாம், அந்த ஐடியா கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் கிரியேட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து அட்வான்ஸான இது கிடைக்கும். இது போல் ஏகப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் ChatGPT வெப்சைட் போங்க, அதுலேயே லிங்க் வரும், அது கிளிக் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 6 Perplexity.AI. இதுவுமே சேம் ChatGPT போல தாங்க. இன்ஃபேக்ட் வந்து இது ஜிபிடியோட API பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுறாங்க. பட் ரீசெண்டாக அந்த Perplexity டூல் வந்து ரொம்பவே ஃபேவரட் ஆகிடுச்சு. லைக் யூடியூப் வந்து ஸ்கிரிப்ட் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை வந்து கான்டென்ட் கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரோ நீ இது ChatGPTலேயே நீ கேட்கலாமே, அதுவுமே சேமாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் நீங்கள் வந்து ChatGPTல வந்து ஒரு இது கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து டெக்ஸ்ட்டாக மட்டும் தான் ஆன்சர் கொடுக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் AI டூல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக என்ன AI டூல்ஸ் இருக்கோ அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லையா? இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டாப் 10 AI டூல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லையா? லைக் அப்படி காட்டுறத வந்து ப்ராப்பராக எங்கேருந்து எடுத்துருக்கு, எந்த இடத்துல சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க்கும் ப்ராப்பராக கொடுத்துருக்கு. ஸோ அதை நீங்கள் ரிசர்ச் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்க, சோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா டீட்டெயிலும் கொடுத்து தெரியும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ப்ராப்பராக கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த கூகுளோட ஏஆன ஜெமினை போல தான், பட் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு இது ஃபேவரட்டாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் இன்னொரு இடத்துல எங்கே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா உங்கள் ரெஷ்யூம் வந்து PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிட்டு அதில் வந்து ATS ரெட்லியாக வந்து இது ப்ராப்பராக எப்படி இருக்கும் அப்படி இருக்காது ரேட் பண்ண சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு ரேட்டிங் கொடுக்கும். லைக் 5 6 9 10 அது மாதிரி கொடுக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாக கொடுத்தது அப்படின்னா அதுக்கிட்டே போயிட்டு என்ன இஷ்யூ என்ன மாற்றலான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்னெல்லாம் ஒரு ரெஷ்யூமில் மாற்றணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒவ்வொன்றா சொல்லும். அதுபடி ஒரு ரெஷ்யூம் ஃபுல்லாக மாற்றிங்க அப்படின்னா ATS ஸ்கோர் பக்காவாக இருக்கும். இது போல் நிறையா விஷயத்துக்கு கைட் பண்ணுங்க. இது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் Perplexity.AI போங்க. அது போனீங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்ஃபேஸ் வந்து ChatGPT மாதிரி தான் இருக்கும். அதுலேயே போயிட்டு என்னெல்லாம் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. டூல் நம்பர் 7 Gamma.AI. இந்த PPTலாம் மேக் பண்ணுறது இந்த வர்த்தி டூலுங்க. ஒன்றும் இல்லை, லெட்ஸ் இமேஜின் நீங்கள் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்க ஒரு மேனேஜர் உங்கள் வீட்டை வந்து நீ ஒரு 10 நிமிஷம் எனக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு டாபிக் கொடுத்து இதுக்கான ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் உட்காந்து அந்த இடத்துல மேனுவலாக கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தில் முடிச்சு போய் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அந்த இடத்துல இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டூல் போயிட்டு Gamma.AI போயிட்டு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் வந்து ப்ராப்பராக ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக PDF ரெடி பண்ணி கிராஃப்ஸு பாயிண்ட்ஸ் அதெல்லாம் பிரித்து அது ஆட்டோமேட்டிக்காக PPTயாக மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் PPT வந்து ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். டூல் நம்பர் 8 Blackbox.AI. இன்கேஸ் நீங்கள் ஒரு டெவலப்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டூல் ப்ராப்பராக நிறைய யூஸ் ஆகும். லைக் நீங்கள் கோடிங் ரிலேட்டடாக என்ன வேணால் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு JavaScript இந்த டவுட் இருக்குது, C++, HTML, C என்ன இருக்கோ என்ன உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ எல்லாமே நீங்கள் கேட்கலாம். பட் இது ChatGPT கொடுக்கும்போது நினச்சிங்கன்னா ChatGPT கொடுக்கும் தான், பட் இங்கே வந்து டெவலப்பருக்கு ஏற்ற மாதிரி அதாவது ப்ராப்பராக ப்ரிசைஸாக என்னெல்லாம் ப்ராப்பராக தெரியணுமோ அதெல்லாம் ப்ராக்காவாக கொடுக்குது. ஸோ நீங்கள் டெவலப்பர் அப்படின்னா நீங்கள் டூல் யூஸ் பண்ணலாம். நம்பர் 9 UIZar.io. இதோ இருக்கானே இவன் வந்து UI டிசைனரோட ஜாப் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குறைச்சி விட்டுவான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து எங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும்னு வச்சுப்போம். அந்த அப்ளிகேஷனோட கான்செப்ட் உங்கள்கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபுட் அப்ளிகேஷன் வச்சுப்போம். ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம்னு வச்சுப்போம். அந்த கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டாக ஒரு ப்ராம்ப்டாக இது கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ப்ராப்பராக ஒரு UI டிசைன் மீட் பண்ணி கொடுத்து அதை வந்து லேயர் பை லேயராகவும் கொடுத்துரும். ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே அதை அப்லோட் பண்ணிட்டு அதை அப்படியே எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குங்க. இப்போதைக்கு அவ்வளோ ஒன்றும் ப்ரைஸாக இல்லை, பட் ஃபியூச்சரில் வந்து நல்லா அப்டேட் பண்ணி நல்லா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நம்பர் 10 Remove.pg.
ஜஸ்ட் உங்ககிட்ட இமேஜ் இருக்குது, அந்த இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து டக்கு ஒரே கிளிக்கில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த remove.bg வெப்சைட் போங்க, உள்ளே போயிட்டு அதில் வந்து அந்த அப்லோட் ஃபைல் காட்டும், அதில் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட இருக்க பேக்ரவுண்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி உங்களோட ஃபோட்டோ மட்டும் PNG-யாக கொடுக்கும். நம்பர் 11 Sora.ai. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஒரே ஒரு டூல் வச்சு ஒரு ஷார்ட்லேயே மேக் பண்ணலாங்க. லைக் இதுவுமே வந்து ChatGPT ப்ராடக்ட் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த Pika.art சொன்னால் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான். இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வீடியோவாக கனெக்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி கொடுக்குற வீடியோ ப்ராப்பராக ரியலிஸ்டிக்காக இருக்குதுங்க. லைக் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட்டேஜ் வேணும் அப்படிங்கிறது மைண்டை பிக் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜுக்கான எக்ஸாக்ட் கீவேர்டு, எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் அப்படியே ப்ராப்பராக ப்ராம்ப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே ஆக்சுவலாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போதைக்கு வந்து எல்லாருக்கும் இது அவைலபிளாக இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் பேருக்கு மட்டும் ஸ்லோவாக ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தரோட லேப்டாப் மூலியமாக அது எனக்கு ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. இட்ஸ் இன்சேனுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு வந்து ரெகுலராக யூஸாக இருக்கிற மாதிரி நிறைய AI டூல்ஸ் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது AI டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து AI ரிலேட்டாக வேறு ஏதாவது வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு அதே கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும் உங்களுக்கு தேவைப்படும் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் எப்போ சொல்கிற மாதிரி stay healthy, be happy, the world is yours, just do what excites you. Bye.